அந்த காலத்துல நாங்கெல்லாம் காதலிச்சது அதையும் தாண்டி புனிதமானது. அந்த காலத்துல லவ் பண்ணா தாஜ்மஹால் அதிசயம், அவங்களே கட்டிக்குவாங்க. இன்னைக்கு லவ் பண்ணு காதலி கட்டுறதே ஒரு அதிசயம். ஆனா இந்த காலத்து காதல் அசிங்கத்திலயும் இருக்குது, ஆடம்பரத்திலயும் இருக்குது, அழிவிலையும் இருக்குது. இது என்னுடைய கருத்து. அன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு பயந்துட்டு இருந்தோம், இன்னைக்கெல்லாம் யாருக்கு பயப்படாம பயம் பிள்ளை ஓடி போயிடுறாரு. அட இருங்கப்பா, அதுக்குள்ள காதலின் உச்சகட்டம் தான் காமம். புரிஞ்சுங்களா? காதல் இல்லைன்னா காமம் வராது. இப்ப அப்ப மொபைல் கிடையாது, நம்மளுக்கு எதுவும் கிடையாது. அப்ப கோயில் தான் எங்கேயும் போக முடியும். பார்க், பொட்டானிக்கல் கார்டன் நானும் போயிருக்கிறேன். பொட்டானிக்கல் கார்டன் போய் என்ன பண்ணுவோம்? Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. லவ்வுக்கு தம்பி, அந்த காலத்துல லவ் பண்ணா தாஜ்மஹால் அதிசயம், அவங்களே கட்டிக்குவாங்க. இன்னைக்கு லவ் பண்ணு காதலி கட்டுறதே ஒரு அதிசயம். எப்படி ஓகேங்களா? அடுத்து அண்ணா பேசுறாரு. லவ்வுக்கு அந்த காலத்துக்கு அழகு தேவை, புரியுதா? இன்னைக்கு அந்த காலத்துல அழகு இருந்தா தான் லவ் பண்ணுவாங்க. இந்த காலத்துல அழகு தேவையில்லை, பணம் தான் தேவை. பணம் தேவை. அடுத்த பையன் ராஜமே சொல்லுவாரு. இல்ல அந்த காலத்துல புனிதமான லவ். இது இப்போ அப்படியே இல்ல, போலி லவ். சும்மா பணம் இருந்தா லவ் பண்ணலாம், பணம் இல்லைன்னா அவனுக்கு விட்டு போயிடுவான். அந்த காலத்துல காதல் என்பது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கப்பட்டது. ஆனா இந்த காலத்துல காதல் என்பது காசுக்காகத்தான் அலைகிறாங்களே தவிர, மற்றபடி இந்த காலத்துல காதல் பண்ற கடைசியில நடுத்தருவுல தான் போக வேண்டியங்கிறது விதி. அந்த காலத்துல காதல் என்பது கல்யாணம் என்பதற்காக, இந்த காதல் என்பது காசுக்காக அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுகிறது. ரொம்ப பாதிப்பட்டிருக்கீங்களோ? அந்த காலத்துல காதல் என்பது அருமை, அன்பால போயிட்டு இருந்தது. ஆனா இந்த காலத்து காதல் அசிங்கத்திலயும் இருக்குது, ஆடம்பரத்திலயும் இருக்குது, அழிவிலையும் இருக்குது. இது என்னுடைய கருத்து. போதும், நீங்க முடிச்சு. அப்பத்த காதல்ல உயிர் இருந்துச்சு. ஆனா இப்பத்த காதல் அப்படி இல்ல, போலியான காதல். டைம் பாஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க காதல். அந்த காலத்துல நாங்கெல்லாம் காதலிச்சது அதையும் தாண்டி புனிதமானது. அந்த காலத்துல நானும் லவ் பண்ணேன், அப்ப புனிதமா இருந்தது. இப்ப அப்படி இல்ல. அன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு பயந்துட்டு இருந்தோம், இன்னைக்கெல்லாம் யாருக்கு பயப்படாம பயம் பிள்ளை ஓடி போயிடுறாரு. அட இருங்கப்பா, அதுக்குள்ள என் பேர் முகுந்தன்ங்க. 90ல நான் லவ் பண்ணேன். 2.5 வருஷம் லவ் பண்ணோம். இப்பதான் சொன்னேன், 2 பேர் கையை தான் பிடிச்சிருக்கிறோம். எங்கன்னா அனுவாய் சுப்பிரமணியர் கோயில்ல மேல இருப்போ அந்த பல்ல என் கையை பிடிச்சிருச்சு. 2.5 வருஷம் லவ் பண்ணிருக்க முடியும். எந்த இடத்துலயும் தொட்டதும் இல்லை. போவோம், பாவோம், பேசுவோம். இந்த மாதிரி புனிதமா தான் இருந்தது. இந்த காலத்து லவ் தப்ப சொல்ல முடியாது. இந்த காலத்துக்கு நல்ல லவ்வும் இருக்காங்க. அதுக்காக இந்த காலத்து லவ் மோசமானதுன்னு சொல்ல முடியாது. அவங்களும் நல்லதா செலக்ட் பண்றாங்க. அதுல 25% எச் கம்மி இருக்கும். எல்லா இடத்துலயும் எச் கம்மி இருக்கும்ல. அது மாதிரி லவ்ங்கிறது நல்லதுதான். அதே எப்படி பேர்கிட்ட லவ்னு கேக்குறீங்க? மருதமலையில என்னையும் அந்த பிள்ளையை பார்த்துட்டு 2 பேரும் ஏத்த மாதிரி கேட்டானுங்க. காதலுக்கு கண்ணில்லைன்னு சொன்னானுங்க. இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன்னு சொன்னானுங்க. அது எதுக்கு? அந்த பிள்ளை அவளாளுக்கு என்னைய பார்த்து சொல்லியிருக்க. அதனால காதல் என்பது மிக புனிதமானது. அந்த காலத்திலே பாலகுமாரன் சொல்லியிருக்கிறான், காதலின் உச்சகட்டம் தான் காமம். புரிஞ்சுங்களா? காதல் இல்லைன்னா காமம் வராது. அதனால காதல் உச்சகட்டம் தான் காமம். காதல் என்பது மிக சிறந்த புனிதமான. சார், அதாவது இப்ப அப்ப மொபைல் கிடையாது, நம்மளுக்கு எதுவும் கிடையாது. அப்ப கோயில் தான் எங்கேயும் போக முடியும். பார்க், பொட்டானிக்கல் கார்டன் நானும் போயிருக்கிறேன். பொட்டானிக்கல் கார்டன் போய் என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவோம். அப்பனா கோயிலுக்கு போவோம். இது ஒரு தப்பு இல்லை. அவங்க எங்களுக்கு பிடிச்சது செய்யறாங்க. அதுல 25% அப்படி இருக்காங்க, 75% நல்லா இருக்காங்க. இப்போ எங்க அண்ணன் பொண்ணா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கா. 10 வருஷம் லவ் பண்ணுனா 10வது வருஷம் தான் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம். இன்னைக்கு ஆஸ்திரேலியா நல்லா இருக்கிறாங்க. அதனால இந்த காலத்து லவ் மோசமானதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. நல்லது, அவ்வளவுதான்.